குறிப்பா ஆதவர்ஜுனா மேல ஒரு ஸ்லீப்பர் செல் அவரு. நீ பாஜக கூட்டணிக்குள்ள போவார்னு கேட்டா ஆதவர்ஜுனா தான் நடுவுல இருக்காருன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கூட்டணி யார் கலைப்பு விட்டதுன்னு கேட்டா ஆதவர்ஜுனா தான் கலைப்பு விட்டாரு அப்படின்ட்டு. அப்போ சரியா வழிநடத்தப்படுறாரா விஜய்? அது நமக்கு வந்து ரொம்ப ஏன்னா உள்ளார என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய் வந்து எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நடக்கிற நபராக இருந்தால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது. ஏன்னா அவர் இந்த சினிமாவில் பல சூழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்தவர். சூழ்ச்சிகள், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வந்து சினிமாவில் அதிகம். அரசியலில் எந்த அளவுக்கு அதிகமோ அதை விட சினிமாவில் அதிகம். அப்போ போலி முகங்களாக பார்த்துட்டு வந்த ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்க்கும்போதே கண்டுபிடிப்பார் இது சரியான நபரா இல்லையாங்கிறது. அப்போ எல்லாத்தையும் அவர் சொல்லி மண்டையை கழுவி இதுதான்லாம் சொல்ல முடியாது. ஆதவர்ஜுனா ஒரு கருத்தை முன் வச்சாருன்னா அதில் நல்லது கெட்டதை பார்த்து தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஸோ அதனால் எல்லா முடிவுக்கும் காரணம் அவர் தான்லாம் நம்ம சொல்லி அதை எஸ்கேப் ஆக முடியாது. ஓகே, விஜய் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு இருக்காரு. கட்டாயமாக அப்படி தானேங்க. என்னங்க அவர் இவ்வளவு தூரம் ஒரு சினிமாவில் வந்து ஒரு இடத்த பிடிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா வந்து ஒருத்தர் இழுத்துட்டு வந்து அங்கே உட்கார வைக்க முடியாது. அப்போ அவர் எல்லா அரசியலையும் புரிஞ்சு தான் வந்திருக்காரு. கட்டாயமாக இந்த அரசியலையும் அவர் புரிஞ்சுட்டு தான் வருவார்.